விபச்சாரிக்கு உள்ள பொருளோ இல்ல தேவடியாள் அப்படின்றதுக்கான உள்ள பொருளோ இன்றைக்கு இந்த நடத்தைக்கு ஒத்து வராது. அந்த ஆண் ஆதிக்கம் என்பது அது சிதைவு பற்றக்கூடாது, இந்த சமூகம் கட்டு ஒலைஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பெரும்பாலும் ஆண்கள். அவங்க எல்லாருமே இந்த விபச்சாரி என்ற அந்த சொல் பயன்பாட்டை நியாயப்படுத்தக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க. நீங்க இந்த பெண்களுடைய செயலை சரின்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. இப்ப அதனால இத ஒரு வார்த்தையை சொல்லி ஒட்டுமொத்தமா அதை நிராகரிக்கவும் கூடாது. பாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ஆய்வு செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான தலையாய பணியாக இருக்கு. அது கண்டிப்பா நம்ம மக்கள் ஆய்வகத்திலிருந்து அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். அது தொடர்ந்து செய்வோம். இன்னைக்கு ஊடகங்கள்ல பேசும் பொருளா இருக்கக்கூடிய வார்த்தை இது விபச்சாரிக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை இப்போ 2 நாளா ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு, பேசும் பொருளா இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அரசியல் விமர்சகர் அப்துல் கலாம் ஐயாவுடைய உதவியாளராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறப்போ அவருக்கு தொகுப்பாளர் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் விதமா இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாரு. அந்த தொகுப்பாளர் கேள்வி கேட்கிறாரு, விஜய்க்கு ரசிகைகள் செல்வாக்கு அதிகமா இருக்குது. விஜய் திரிசாவுடன் வந்த பின்னாடி கூட எவனுக்கு யோகியதை இருக்கு பேசுறதுக்கு, விஜய் அப்படிதான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகை பேசியிருக்கிறாங்க, அவங்களுடைய செல்வாக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு பதிலளிக்கும் விதமா தான் பொன்ராஜ் கல்வி ஒப்பிட்டு பேசி தற்கூறிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது மாதிரி பெண் ரசிகைகள் விஜய்க்கு நான் தங்கையாவோ அக்காவாவோ என் மனைவியா கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லி உதாரணங்களை சொல்றாரு. அதை சொல்லிட்டு அதற்கு அந்த ரசிகைகளை குறிப்பிடும் விதமா இந்த விபச்சாரி அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்த வார்த்தையை பயன்படுத்தியது சரியா? நாகரிகமா அவங்களை கண்டிக்கிறத விட்டுட்டு இந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தலாம்? அதாவது இந்த வார்த்தையை பயன்படுத்தினது அவருடைய அந்த ஃப்ளோல பார்க்கும்போது அவரு நியாயப்படுத்துறது மாதிரி தான் சொல்றாரு. ஆனா இந்த அவர் குறிப்பிட்ட அந்த அந்த செயல் இருக்குது இல்லையா, அதாவது விஜயினுடைய ரசிகர் ஒரு பெண், அந்த எடுத்துக்காட்டா அவர் சொன்னது, விஜய்க்கு நாங்க பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் திருமணமானவங்க விஜய் மேல காதல் 26 வருஷமா நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது, பிள்ளைய விட எனக்கு விஜய் தான் முக்கியம், அதனால அவரை பார்க்க வந்தேன் அப்படின்னு இந்த உதாரணங்களை சொல்லி இப்படிப்பட்ட பெண்களை எந்த வார்த்தையால குறிப்பிடுறது அப்படின்ற பட்சத்துலதான் அவரு அவங்களுக்கு ஒரு பேர், ஒரு அடையாளம் கொடுக்கணும், ஒரு லேபிள் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த அந்த குரூப்பை ஒரு கேட்டகரிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு பாக்குறாரு. அதுக்கு இந்த விபச்சாரின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அந்த பொருளை வச்சு பார்க்கும்போது அந்த விபச்சாரின்ற சொல் இந்த பிஹேவியரை குறிக்கிறதுக்கு சரியான சொல் இல்லை. ஆங்கிலத்துல பல சொற்கள் இருக்கு இந்த மாதிரி பிஹேவியரை குறிக்கிறதுக்கு, நிறைய வார்த்தைகள். அதாவது பெண்கள் சோகால்டு ஒழுக்கத்திற்கு முரணா நடக்கிறது, அதாவது இப்ப திருமணமானவங்களோ திருமணம் ஆகாதவங்களோ இந்த மாதிரி பால் உறவு வச்சுக்கிறத பத்தி பல வார்த்தைகள் இருக்கு. ஓர்ம்பாங்க, ஸ்லட்டும்பாங்க, ஸ்கேர்லெட்டும்பாங்க, பிச்சும்பாங்க, இந்த மாதிரி பல வார்த்தைகள் இருக்கு. ஆனா இது எதுவுமே இந்த பிஹேவியருக்கு சரியாக இருக்காது. தமிழ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த விபச்சாரின்ற வார்த்தை இல்லாம தேவடியால், வேசி, தாசி, குண்டி, அது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஒவ்வொன்றுக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த எந்த வார்த்தையுமே லிங்குவிஸ்டிக் ரீதியாக, அந்த மொழியியல் ரீதியாக, அந்த சிமான்டிக்ஸா நம்ம பார்க்கும்போது அந்த கல்ச்சுரல் டெக்ஸ்ட அடிப்படையாக வச்சு இவங்களுடைய பிஹேவியர், இவங்களுடைய நடத்தைய, இந்த பண்பாட்டு சூழல்ல இந்த பெண்களுடைய நடத்தைய, விஜய் ரசிகைகளுடைய செயல், இந்த நடத்தைய நம்ம லேபிள் பண்றதுக்கு இந்த விபச்சாரி அப்படின்ற சொல் சரியில்லை. இந்த பினாமினன் ரொம்ப யூனிக்கா இருக்கு. அதாவது விஜய் ரசிகைகள் இந்த 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 மாதிரி இந்த சில பெண்கள், குறிப்பிட்ட சில உதாரணங்கள்ல அதே மாதிரி பல பெண்கள் இருக்கலாம். இப்ப இத குறிப்பிடுறது மாதிரி, இதை அடையாளப்படுத்துறது மாதிரி அதற்கேற்ற தமிழ் சொல், அந்த கருத்து உருவாக்கம் அது தமிழ்ல இல்லை.
இப்ப அதனால தற்காலிகமா அவர் அந்த விபச்சாரின்ற சொல்ல பயன்படுத்தி இருக்கிறாரு. ஆனா, அந்த சொல்லுக்குள்ள விபச்சாரிக்கு உள்ள பொருளோ, இல்ல தேவடியாள் அப்படின்றதுக்கான உள்ள பொருளோ, இன்றைக்கு இந்த நடத்தைக்கு ஒத்து வராது. இந்த நடத்தைய இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் தனிப்பட்ட முறையில இந்த ஊடகத்தை தொடர்ந்து, சினிமாவை தொடர்ந்து ஆய்வு செய்துகிட்டு வர்றேன் அப்படின்ற முறையில, இந்த பினாமினன இந்த பர்ட்டிகுலர் பிஹேவியர் டைப்ப கேரக்டரைஸ் பண்றது மாதிரி அந்த கருத்து உருவாக்கம், அதுக்கான சொல் அதை நோக்கி நான் இப்ப இப்ப அ ஆய்வு செஞ்சுகிட்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் எனக்கு சரியான சொல் அகப்படல. அதனால இவரு பயன்படுத்தின சொல் இந்தத முழுமையாக விவரிக்கக்கூடிய சொல் இல்ல. ஆ ஆனா அந்த பெண்களுடைய நடத்தைய இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒழுக்க சட்டகம் இருக்குது இல்லையா? அந்த ஃப்ரேம் ஒர்க், கல்ச்சுரல் ஸ்கிரிப்ட் அப்படின்றது, அந்த இதுக்குள்ள இவங்க வரல. அத மீறி தான் நடக்குறாங்க. இப்ப இந்த மீறி நடக்கிறத, ஒன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒடுக்குமுறையான இந்த ஒழுக்கம் அப்படின்றத எதிர்த்து ஒரு கலக குரலாக இத நம்ம பார்க்க முடியும். இந்த பெண்களுடைய செயல்பாட்ட நம்ம பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் இந்த ஒழுக்க வரம்ப உயர்த்தி பிடிக்கிறவங்க, இந்த சமூகத்தினுடைய இந்த ஒடுக்குகின்ற அமைப்ப தாங்கி பிடிக்கிறவங்க, அவங்க இந்த மாரலிஸ்ட்ஸ், இந்த சிஸ்டம கட்டி காப்பாத்தணும்னு நினைக்கிறவங்க, இத ஒழுக்கக்கேடா, சீர்கேடா பார்ப்பாங்க. இப்ப 2 விதமான முரண்பட்ட பார்வைகள் இருக்கு. இத நீங்க எந்த பார்வைக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்க சொல்லக்கூடிய விமர்சனமும் வரும். இந்த ஒழுக்கத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா? இந்த சிஸ்டம் குலைஞ்சிடக்கூடாது. ஆண்மைய சமூகம், அந்த ஆண் ஆதிக்கம் என்பது அது சிதைவுபற்றக்கூடாது. இந்த சமூகம் ஒலைஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, பெரும்பாலும் ஆண்கள். அவங்க எல்லாருமே இந்த விபச்சாரி என்ற அந்த சொல் பயன்பாட்ட நியாயப்படுத்தக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க. நீங்க இந்த ஊடகங்கள்லயே நீங்க பாருங்களேன். அந்த முக்கியமா அந்த டிஜிட்டல் மீடியால ஒவ்வொரு வீடியோவுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பின்னூட்டத்தை நீங்க பாருங்க. அந்த ரெஸ்பான்ஸ் வரும் இல்லையா? அது பாருங்க. எல்லாமே கலவையா இருக்கு. நான் இப்ப சொன்னது மாதிரி 2 தான் பிரிச்சிடலாம். ஒரு பக்கம் அவர் பயன்படுத்தின அந்த சொல்ல நியாயப்படுத்துறது மாதிரி. என்ன தப்பா சொல்லிட்டாரு? கரெக்ட்டா தானே சொல்லியிருக்கிறாரு. இப்ப இந்த மாதிரி நடத்தை கெட்ட பெண்கள நீங்க வேற எப்படி சொல்ல முடியும்? அப்படின்றத பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக அத பார்க்கிறத நம்ம இதுல ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதாவது அரசியல் சார்பா ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டு இத இல்ல, அதாவது இந்த விபச்சாரின்ற சொல் பயன்பாட்ட விமர்சனம் பண்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப 2க்கு இடையில தான் நம்ம, அதாவது இத ஒரு ஆய்வுபூர்வமாக ஒரு திறந்த மனசோட ஒரு இத ஒரு வித் ஓப்பன்னஸ் இத சமூக அக்கறையோட இத அணுகணும்னு நினைக்கிறேன். இந்த பெண்களுடைய செயல சரின்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. இப்ப அதனால இத ஒரு வார்த்தையை சொல்லி ஒட்டுமொத்தமா அதை நிராகரிக்கவும் கூடாது. அல்லது இது அரசியல் ரீதியாக இத அப்படியே அப்ரூவ் பண்றது அப்படியும் செய்ய முடியாது. அது இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் இன்றைக்கு பண்பாட்டுல, தமிழ் பண்பாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ஆய்வு செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான தலையாய பணியாக இருக்கு. அது கண்டிப்பா நம்ம மக்கள் ஆய்வகத்திலிருந்து அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை தொடர்ந்து செய்வோம். இப்ப இந்த தேர்தல் முன் வச்சு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது போன பிற்பாடு, அடுத்து இந்த தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ்நாடு இந்த அரசியல் களம் கொஞ்சம் அமர இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம இதை பற்றி பண்பாட்டு ரீதியான அணுகுமுறை, சோசியல் கல்ச்சுரல் அப்ரோச், அதுல இந்த பினாமினன், இந்த பர்டிகுலர் பிஹேவியர், செட் ஆஃப் பிஹேவியர்ஸ், இந்த வேல்யூ சிஸ்டம், இது எல்லாத்தையுமே நம்ம ஆய்வுக்கு உட்படுத்துவோம். இப்ப நீங்க குறிப்பிட்டது மாதிரி நிறைய பேர் அதற்கு சாதகமாகவும், அதாவது அவர் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ பேசியே இண்டிவிஜுவலா இருக்கிறவங்க கூட பேசி அதுக்கு பதில் அளிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப தப்பானது, அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்க கூடாது அப்படின்னு கடுமையான விமர்சனங்களும் அவருக்கு எதிராக இருக்குது. தொடர்ந்து ஒரு செய்தியாளர் அவர்கிட்ட நீங்க இது மாதிரி பேசியிருக்கிறீங்க, இதுக்கு மன்னிப்பு கேட்பீங்களா, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே இது மாதிரி நீங்க பேசுவீங்களா அப்படின்னா, நான் பேசுவேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன். யாரா இருந்தாலும் இது போன்ற நடவடிக்கைகள் தவறானதா, நான் சொன்ன வார்த்தை எந்தவித தப்பும் கிடையாது, அந்த வார்த்தையை திரும்ப பெற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த உத்வேகத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருந்தா கூட அதற்கு பிறகு உணர்ந்து கூட அந்த வார்த்தை தப்பு, அதற்கு பதிலா வேறு வார்த்தைகள் கூட அவர் சொல்லியிருக்கலாம்ல.
அந்த விபச்சாரிங்கிற வார்த்தையை இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்து பேசுறேன்னா, ஒரு பொது இடத்துல உட்காந்து பேசுறேங்கிறப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்துறப்போ ஒரு தயக்கத்தோட பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைய சமுதாயத்துல இருக்கு. என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை பார்க்கக்கூடிய விதம் வந்து ஒரு தயக்கத்தோட இருக்குதா நிலைமை இருக்குது. அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை வந்து பொத்தாம் பொதுவா விபச்சாரி அப்படின்னு சொல்றது வந்து அந்த தப்பு இல்ல நியாயப்படுத்துறதும் எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்ல இதுல தப்பு ரைட்டுன்ற அந்த விவாதத்துக்குள்ள நான் போக விரும்பல. நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, அதாவது இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒழுக்க சட்டகம், அந்த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் மாரல் எத்திக்கல், அந்த தமிழ் பண்பாட்டு பின்புலத்துல இருக்கக்கூடியது, அந்த ஒழுக்க முறைகள், ஒழுக்கம் தொடர்பான விதிகள், அந்த ஒழுக்கம் என்ற அந்த கட்டமைப்பு, இப்ப இதுக்குள்ள இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள இந்த விஜய் ரசிகர்கள் பெண் ரசிகர்கள் சிலருடைய செயல்பாடு நடத்தை என்பது ஒத்து வரல, இதுக்குள்ள ஃபிட் ஆகல. அப்படி ஃபிட் ஆகாதத ரெண்டு விதமா நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு, இது இந்த ஒடுக்குமுறையான இந்த ஒழுக்க அமைப்பிற்கு எதிர்ப்பு செயல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னொரு பக்கம் இது ஒரு த்ரெட்டு, இந்த அமைப்பை சீரழிக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பிஹேவியரை டிஸ்கிரைப் பண்றதுக்கு, அதை அடையாளப்படுத்துறதுக்கு, அதை குறிப்பிடுவதற்கு, அதை வகைப்படுத்துவதற்கு உரிய ஒரு சொல் அப்படின்னு பார்த்தா, அது அவருக்கு அந்த சூழ்நிலையில அவருடைய பின்புலத்தை வச்சு இந்த விபச்சாரி என்ற சொல்லு சரியா வந்திருக்குது, அதை பயன்படுத்தி இருக்கிறாரு. நம்முடைய ஆய்வு பின்புலத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது அந்த சொல் இந்த பிஹேவியரை முழுதாக உள்வாங்கி பிரதிபலிக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஒரு அகடமிக் கேப் இருக்கு, அத நம்ம சொல்றோம். இதுக்கு வேற எந்த வார்த்தையை பயன்படுத்துறது, தமிழ்லயோ ஆங்கிலத்திலேயோ பயன்படுத்துறது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு எந்த வார்த்தையையும் பயன்படுத்துறது ஒத்து வராது. அதுக்கு தனியாக ஒரு சொல்ல நம்ம காயின் பண்ண வேண்டியது இருக்குது, அதை நம்ம கண்டிப்பா செய்வோம். ஆனா இப்போதைக்கு அவர் பயன்படுத்தின அந்த சொல் ஒரு போதாத சொல். இட்ஸ் an incomplete word. It doesn't completely reflect this phenomenon. அதைத்தான் நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியும். அதனால இதுல சரி தப்பு அப்படின்ற விவாதத்துக்குள்ள நம்ம போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன், as serious research oriented people.